பெண்ணுக்கு வந்து உடல் ரீதியாக நிறைய மாற்றங்கள், மன ரீதியாக அழுத்தங்கள், மாற்றங்கள்லாம் வருங்க. இது வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கும் காமன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷனை பொறுத்து, அவங்க ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து. ஆனாலும் இன்னமும் வந்து ஒரு பெண் வந்து குழந்தையை பெற்றெடுக்கிறதுங்கிறது ஒரு உயிர் பிழைத்து வருகிறது தான் நம்ம பார்க்குறோம். சரியா? ஏன் அப்படின்னா, இப்போது அந்த கர்ப்ப காலத்தில் அந்த பெண் எப்படி என்ன மாதிரி உணவு சாப்பிடணும், என்னெல்லாம் தவிர்க்கணும், அந்த குழந்தைக்காக அவங்க சில காரியங்களை செஞ்சு தான் ஆகணும். என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய நான் டீ குடிப்பேங்க. நம்ம பேசுகிறது வந்து நல்ல வசதி படைத்தவர்களுக்கான இது சொல்லலை. அன்றாட கூலி வேலைக்கு போயிட்டு வர ஒரு பெண்ணு, அவள் கூலி வேலைக்கு போயிட்டு வந்து அந்த காசு வாங்கி தான் அவங்க வீட்டில் அவங்க சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. அப்போ அவளுக்கு என்ன ஆகும், வாமிட் நிறைய இருக்கும். அப்போ உடலில் வந்து சோர்வு அதிகமாக இருக்கும். அந்த பெண் என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் சாப்பிடும் பொழுது அவளுக்கு அந்த இரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கு உதவி செய்யுது. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, டீ நிறையா குடிப்பாங்க. டீ குடித்தா தான் சுறுசுறுப்பாக இருக்கும், அப்புறம் வேலை செய்யலாம் அப்படி. ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா, டீ காஃபியெல்லாம் 1 வருடத்திற்கு இல்லை 2 வருடத்திற்கு நீ கொஞ்சம் நிறுத்திட்டு பாலாக குடிக்க கற்றுக்கோ, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கோ. முன்னெல்லாம் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிறான், இப்போ ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ போதும்னு நம்ம இருக்கோம். அப்போ அந்த குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு சில தியாகங்களை, நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளையெல்லாம் கொஞ்சம் நம்ம ஒரு பெண் வந்து என்ன செய்யணும், நம்பன்னு சொல்கிறது பெண் தள்ளி வைக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் இப்போ தேவை. அதை விட்டுட்டு நான் வந்து இப்படி தான் இருப்பேன், எனக்கு இது பழகி போச்சு, என்னால் மாற்றிக்க முடியல அப்படின்னா உங்கள் குழந்தைய அது பாதிக்கும். அது எப்படி பாதிக்கும் என்ன அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இது ஒரு ஒரு பெண்ணுக்கும் காமன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷனை பொறுத்து, அவங்க ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து. ஆனாலும் இன்னமும் வந்து ஒரு பெண் வந்து குழந்தையை பெற்றெடுக்கிறதுங்கிறது ஒரு உயிர் பிழைத்து வருகிறது தான் நம்ம பார்க்குறோம். சரியா? ஏன் அப்படின்னா, இப்போது அந்த கர்ப்ப காலத்தில் அந்த பெண் எப்படி என்ன மாதிரி உணவு சாப்பிடணும், என்னெல்லாம் தவிர்க்கணும், அந்த குழந்தைக்காக அவங்க சில காரியங்களை செஞ்சு தான் ஆகணும். என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய நான் டீ குடிப்பேங்க. நம்ம பேசுகிறது வந்து நல்ல வசதி படைத்தவர்களுக்கான இது சொல்லலை. அன்றாட கூலி வேலைக்கு போயிட்டு வர ஒரு பெண்ணு, அவள் கூலி வேலைக்கு போயிட்டு வந்து அந்த காசு வாங்கி தான் அவங்க வீட்டில் அவங்க சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. அப்போ அவளுக்கு என்ன ஆகும், வாமிட் நிறைய இருக்கும். அப்போ உடலில் வந்து சோர்வு அதிகமாக இருக்கும். அந்த பெண் என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் சாப்பிடும் பொழுது அவளுக்கு அந்த இரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கு உதவி செய்யுது. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, டீ நிறையா குடிப்பாங்க. டீ குடித்தா தான் சுறுசுறுப்பாக இருக்கும், அப்புறம் வேலை செய்யலாம் அப்படி. ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா, டீ காஃபியெல்லாம் 1 வருடத்திற்கு இல்லை 2 வருடத்திற்கு நீ கொஞ்சம் நிறுத்திட்டு பாலாக குடிக்க கற்றுக்கோ, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கோ. முன்னெல்லாம் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிறான், இப்போ ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ போதும்னு நம்ம இருக்கோம். அப்போ அந்த குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு சில தியாகங்களை, நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளையெல்லாம் கொஞ்சம் நம்ம ஒரு பெண் வந்து என்ன செய்யணும், நம்பன்னு சொல்கிறது பெண் தள்ளி வைக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் இப்போ தேவை. அதை விட்டுட்டு நான் வந்து இப்படி தான் இருப்பேன், எனக்கு இது பழகி போச்சு, என்னால் மாற்றிக்க முடியல அப்படின்னா உங்கள் குழந்தைய அது பாதிக்கும். அது எப்படி பாதிக்கும் என்ன அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.